சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். டேவிட் மில்லருக்கு வந்து இனிஷியலா கொஞ்சம் தள்ளி கிராஃப் பண்ணுவார். கேன் வில்லியம்ஸோட லெஃப்ட் ஹேண்டட் வெர்ஷன் மாதிரி கொஞ்சம் எடுத்த உடனே பினிஷிங் டைப்ல கிரிக்கெட் ஆட மாட்டார். இப்போ ஆஃப் லேட் நான் பாக்குறேன் வந்த முதல் 2வது பால் 3வது பால் பினிஷிங் மாதிரி போறது. மேபி அவர் எதுக்கு அந்த ட்ரெண்டை மாத்திக்கிறார் எனக்கு புரியல. அதாவது டென்ஷன்ல இருக்கும், விக்கெட்ஸ் விழுந்துச்சு, ஒரு பூந்து அச்சாருனா தான் நம்ம கம்ப்ளீட்டா மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஷன் வரலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் பின் சீட்டர் ரோல்ல அவர் மாறுறாரு. அதான் சொல்றேன், சில பேர் வந்து அவங்களோட கிரிக்கெட்டிங்க மாத்திடுறாங்க. அது தேவை கிடையாது. மில்லராவே ஆடலாம். அவர் எங்க வேணா பிரமாதம் ஆடுவார். பட் இன்னைக்கு நேரத்துல வந்து ஏன்னா ரிக்வயர்ட் ரன் ரேட் ரொம்ப பெருசா இருக்குல்ல சார், இன்னைக்கு வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. அக்ரி ஈவன் ஃபார் ஹிம், அவருக்கு ஸ்ட்ரோக்கு போறதுக்கு சொல்றேன் இண்டிவிஜுவலா. இவரு ரசல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேன் அஃபோர்ட் டு வேஸ்ட் 4-5 பால்ஸ்ன்றேன். வேற டு கெட் த ஃபீல். ஏன்னா அவங்க டபுளா கம்பன்சேட் பண்ணுவாங்க அடுத்த ஓவரு. அவங்களுக்கு மட்டும் இந்த லீவரேஜ் கொடுக்கலாம், மீதி பேருக்கு நான் சொல்ல. நார்மலாவே இப்ப நம்ம மனிஷ் யாதவ் மாதிரிலாம் ஒருத்தர் வந்தாலும் அதெல்லாம் பண்ணிடவே முடியாது. அவர் உள்ள வரும்போது ஒரு 4 சிக்ஸஸ் வரணும் வெளியிலேயே, இல்லாட்டா ரொம்ப அதிகம் ஸ்ட்ரைக் ரேட். இவங்க எல்லாம் பண்ணலாம் அதை. இவங்க சேர்த்து வச்சு ஒரே ஒரு 6 சிக்ஸ் கூட அடிச்சிருவாங்க. அதுக்காக நான் சொல்றேன். அதனால அவர் காட் இன் 2 மைண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கல இந்த ரெண்டு. சோ ரெண்டு லெஃப்ட்டுக்கும் நத்திங் கோயிங் ரைட் ஃபார் போத் த லெஃப்டிஸ்.